ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு கடலை மாவு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுட் கலர் இல்லாமல் கூட செய்யலாம். ஸோ சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து வச்சு இப்போ பாருங்கள் அதோடைய மாவோடைய பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு வந்து ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எந்த கப்புக்கு நம்ம கடலை மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் 50 ml அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1/4 கப் அளவு தண்ணி விட்டுட்டு சேர்த்து சுகர் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ தான் சுகர் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து கரைஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயிலை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பூந்தி மேக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேஃபாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விழும். பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே வந்து தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரவுண்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 2 வாட்டி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூந்தி வந்து ரவுண்டாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து பூந்தி பண்ணும் போதும் ஸோ அந்த கரண்டியை வந்துட்டு கழுவிட்டு இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ரவுண்டு ஷேப் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்தியை நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சுகர் சிரப்புக்கு வந்துட்டு எந்த ஒரு பாகுபதமும் வந்து தேவை கிடையாது. ஸோ சேர்த்து இது வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஸோ இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை அப்படியே வந்து நல்லா வந்து ஊற விட்டுடலாம். ஊற விட்டதுக்கப்புறமா இதை வந்துட்டு இன்னொரு பிளேட்டில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பரப்பி வந்து விட்டுக்கலாம். இதை ஃபேனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா வந்து ட்ரை ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக எப்படி வந்துட்டு பூந்தி பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். இந்த ரெசிபி நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.